ஹாய் மக்களே வணக்கம். சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ரோகிணி வந்து மீனாவையும் முத்தி பழி வாங்குறதுக்காக ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துடுறாங்க. முத்து, மீனா என்ன அடிச்சுட்டாங்கன்ட்டு 2 கான்ஸ்டபிள் வந்து முத்து, மீனா கூப்பிடறதுக்கு வராங்க. இத பார்த்து நம்ம அண்ணாமலை வந்து என்னாச்சு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு, இல்ல ரோகிணி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுட்டாங்களாம் அவங்களன்றாங்க. இல்ல சார் எங்க பசங்க எதுவும் அது மாரி பண்ணல. முத்து, மீனா மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. நீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளும் போயிடுறாரு. அப்பவே சொன்னேன், கேட்டியாடா முத்து, இதெல்லாம் தேவையா அப்படின்றாங்க. மாமா அநியாயமா இந்த பார்லர் அம்மா எங்க மேல தப்பா பழி சொல்லியிருக்கு, பொய் ஃபேக்கா கேஸ் கொடுத்துருக்கு. இன்னும் கேட்டீங்கன்னா நம்ம தான் அது மேல கேஸ் கொடுக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது முன்னெச்சரிக்கையா நம்ம மேல கொடுத்துச்சு. போய் என்னன்னு பார்க்கலாம், எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்ப்பா, நான் சேஃபா வரேன்னு சொல்லிட்டு முத்து, மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க. என்னப்பா நீ தான் முத்துவா, நீங்க என்ன ரவுடியா, இந்த பொண்ணை அடிச்சிருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து எப்படி இருக்காங்க பார்த்தீங்க, ஒரு லேடிஸ் மேல கை வச்சா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டுட்டு இருக்காரு. முத்து, மீனா சொல்றாங்க, சார் நாங்க அது மாதிரி ஆள் கிடையாது சார், நாங்க எந்த தப்பு பண்ணல, இவங்க பொய் சொல்றாங்க, இவங்க ஏற்கனவே எங்க குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வராங்க. சும்மா நிறுத்துப்பா, என் எதிரிலே வந்து அந்த அம்மா மிரட்டுற, தேவையில்லாம பேசுற, வாய மூடு, எஃப்ஐஆர் பண்ணி உள்ள வச்சிருவோம் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி வந்து முத்துவை மிரட்டிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு லேடி கான்ஸ்டபிள் குழந்தை வந்து ஏதோ சாப்பிட்டு தொண்டையில் சிக்கிட்டு ஏதோ அவதிப்பட்டிருக்காங்க. உடனே முத்து, மீனா ஓடி போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த குழந்தைய சரிப்படுத்துறாங்க. இதை வந்து போலீஸ் அதிகாரி பார்த்து, இவ்வளோ நல்ல மனசு இருக்கிறவங்க எப்படி ஒருத்தரை துன்புறுத்தி அடிக்க முடியும், நீ ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்குறவா, உன்னை உள்ள தூக்கி வச்சிருக்க, நடந்த உண்மையை சொல்லுன்றாங்க. உடனே முத்து, மீனா சொல்றாங்க, சார் இவன் மேலே வந்து நாங்கள் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் சார், மச்சனை ஏமாற்றி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாமே தப்பு வேலை நிறைய பண்ணியிருக்காரு சார். அது மட்டும் இல்லாமல் அந்த சிட்டிட்ட ரவுடி கூட சேர்ந்துக்கிட்டு என் புருஷனோட கார் பிரேக்கை கட் பண்ணி கொல்ல பார்த்துருக்கா சார். நிறைய தப்பு இருக்குது சார் இவன் மேலே. நாங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவளை கம்பி என்ன வைக்கணும் சார், இவ தப்பாக பொய் சொல்கிறா சார்ன்றாங்க. இதை கேட்ட அருண் என்ன பண்ணுறாரு, பார்த்துட்டு, சார் இவங்களை பற்றி நல்லா கேள்விப்பட்டேன் சார், மீனாவோட என்னோட ஒய்ஃபோட அக்கா தான் சார், இவங்க மேலே எந்த தப்பு கிடையாது, இவங்க நல்லவங்க தான் சார், எல்லாமே இந்த லேடியால் தான், இது பொய் சொல்லுது, இந்த குடும்பத்தை ஏமாத்த லேடி தான் சார் நம்ம உள்ளே வைக்கணும்னு சொல்லிட்டு அருண் இங்கே சொல்கிறாரு. அருண் வந்து இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறாரு. உடனே போலீஸ் அதிகாரி வந்து முத்து, மீனாவும் விட்டுறாங்க, எதுவும் பண்ணலை. இந்த லேடி மேலே, ரோகிணி மேலே வந்து எஃப்ஐஆர் போட வராங்க. அந்த நேரத்துலையும் முத்து என்ன பண்ணுறாரு, இவங்க 2 பேருக்கு இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, சீக்கிரமாக எங்கள் தம்பிக்கு டிவோர்ஸ் ஆகணும், அந்த பொம்பளை கிட்ட இருந்து கேஸுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள எஃப்ஐஆர் போட தடுத்துடுறாரு. அந்த நேரத்துலையும் பாருங்களேன், முத்து, மீனாவும் ரோகிணிக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. ரோகிணி வெளியே வந்து சவால் விடுறா, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன்னா உங்கள் 2 பேரும் மட்டும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த வீட்டில் நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்கீங்க நான் பார்க்குறேன், மனோஜை என் வழிக்கு நான் கொண்டு வரப்பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க. உடனே முத்துனவன், நீ ரோகிணியாக சவாலை விட்டாலும் சரி, பார்லர் அம்மாவும் சவாலை விட்டாலும் சரி, ஏன் கல்யாணியாக நீ சவால் விட்டாலும் சரி, உன்னோட பாட்சாலாம் இங்கே பழிக்காது. நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க எங்கள் தம்பி, எங்கள் அண்ணன் குடும்பத்தையும், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா யாரையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, வேலை பார்ப்போ, நீ என்ன ஒன்றா பண்ணிக்கோ, நீயே போய் ஏமாத்துக்காரி, உன்னோட நீதி தர்மம்லாம் எங்கே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அதில் மீனா சொல்கிறாங்க, எப்படி இருந்தாலும் அந்த டைவர்ஸ் வாங்கி உன்னை அந்த வீட்டிலேருந்து பிரித்து அனுப்புறது தான் என்னோட முதல் வேலைன்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணிக்கு சவால் விட்டு அங்கே போகிறாங்க. உடனே அந்த ரோகிணி வந்து என்ன பிளான் பண்ணி நம்ம மனோஜ் நம்ம வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வந்து கோர்ட் ஹியரிங், ஃபஸ்ட் ஹியரிங் கூப்பிட்டுருக்காங்களே, நம்ம அங்கே போய் பேசணும், அதுக்கு முன்னாடி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி மனோஜ் மனசை மாற்றி நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வரணும், விஜயாவுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம மனோஜ் கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மனோஜ் கொஞ்சம் கூட அறிவியலை மூளை இல்லாத மனோஜ் என்ன பண்ணுறான், ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, எதுக்கு நீ ஃபோன் அட்டன் பண்ணுற, ஒன்று ஃபோனை நம்பரை பிளாக் போடணும், இல்லை பேசக்கூடாது, பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்கா. எப்போவுமே ஆக்ரோஷமாக ஆவேசமாக டென்ஷனாக பேசுகிற இந்த ரோகிணி என்ன பண்ணுறா, இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அன்பாக, பணிவாக வந்து மனோஜ் கிட்ட ஆசை வார்த்தையாக பேசி அவன் மனசை மாற்ற பார்க்குறான். நீ எப்படி இருந்த, நம்ம எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா, என்னை ஆசையாக வந்து ஹக் பண்ணுவல்ல, நான் சந்தோஷமாக துக்கமாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தானே சொல்வேன், எனக்கு எல்லாமே ஃப்ரெண்டு நீ, அப்பா அம்மா எல்லாமே நீ தானே, அந்த அளவுக்கு நான் உன்னை நேசித்த மனோஜ். ஆசை வார்த்தையாக பேசி மனோஜ் என்ன பண்ணுறான், பிரெயின் வாஷ் பண்ணுறான். இந்த ரோகிணி பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு தான் பக்கம் இழுக்க பார்க்குறான். இந்த மூலகட்ட மனோஜ் என்ன பண்ணுறா, அவள் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு ஃபோனை எதுக்கு எனக்கு கால் பண்ணுறேன்னு அப்படி சொல்லலை. எப்படியோ ஒரு வழி வந்து இவனுக்கு வந்து நிலையில்லாத மனுஷன் தானே இந்த மனோஜ்க்கு, சுயபுத்தியே கிடையாது, சுயபுத்தியே சுத்தமாக கிடையாது. படித்தவன்றான், 100 டிகிரி வச்சுருக்கான், சொந்தமாக யோசிக்கிற திறனே கிடையாது. இவன் கண்டிப்பாக என்ன பண்ண, வீட்டை எல்லாரையும் உதறிட்டு ரோகிணி கூட தான் நான் போகிறான்னு நினைக்கிறேன். வீட்டையும் இழந்து இந்த விஜயா வந்து அனாதையாக தான் நிற்க போகிறான் நடு ரோட்டில். ஆணை பிடிச்ச விஜயா. இந்த இடத்துல இந்த ஃபினான்சியர் வந்து தேவையில்லாமல் சீன் போட்டுட்ருக்கான். சார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டியதில் 12 லட்சம், அதை நீங்கள் பொறுமையாகவே தாங்க, அது இந்த வீட்டு மேலே கடை இருக்கும் பேங்க்கில் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அந்த கடனை நான் அடைச்சிட்றேன் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க.
அதுவும் இல்லாத உங்களை பற்றின எல்லாமே எனக்கு சிந்தாமணியில் ஃபினான்ஷியல் அவங்களும் ஒரு ஃபினான்ஷியல் தானே, சிந்தாமணி உங்களை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு எல்லா கடனையும் நானே அடைச்சிடுறேன், எனக்கு இந்த வீட்டு பத்திரம் மட்டும் என்கிட்ட இருக்கட்டும், நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு பொறுமையாக பணத்தை கொடுத்து இதை மீட்டுங்கன்றாங்க. இதை கேட்ட விஜய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அப்பாடி வட்டி முதலமாக எல்லா பிரச்சனையும் இவரே தீர்த்துறன்றாரே, நல்ல யோசனை தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியல் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடுறா இந்த விஜயா. ஆனால் முத்துக்கு என்ன டவுட்டாக இருக்குது, இல்லையே நீ வந்து யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி தானே பேசுகிறேன், அன்றைக்கி வந்து ஒரு மாதிரி பேசுனேன், நேற்று வந்து ஒரு மாதிரி பேசுகிறேன், இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பேசுகிறேன், எனக்கு டவுட்டாக இருக்குது, எதுவுமே நம்ம யோசிக்காம முடிவெடுக்க வேணாப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தனியாக கூப்பிட்டு போயிட்டு மீனா முத்து எல்லாமே பேசுகிறாங்க. அப்பா இதில் ஏதோ விஷயம் இருக்குப்பா, பின்னாடி யாரோ செயல்படுறாங்க, எனக்கு டவுட்டாக இருக்குது, இல்லை இந்த வழியை வந்து இந்த ஆள் வந்து நம்ம வீட்டுக்கு கடன் பிரச்சனை ஏற்றுக்கணும்னு சொல்கிற அவசியம் இல்லைப்பா, இது யோசிக்க வேண்டிய விஷயம், வீடு பத்திரம் வேறு அம்மா பேரில் இருக்குது, அதனால் நீங்கள் யோசனை பண்ணி கையெழுத்து போடுங்கப்பா, ஒரு தடவை 10 தடவை யோசனை பண்ணுங்கள், இப்போ இந்த ஆள் அனுப்பிச்சிடுங்கப்பான்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அண்ணாமலை என்னன்றாரு, சரிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இருந்தாலும் வந்து நாங்கள் யோசிக்கணும், எங்கள் வீடு கடன் அடைக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம், உங்களுக்கு தேவை வட்டி தானே, நாங்கள் என்றைக்கு தந்தாலும் வட்டி தானே தரப்போகிறோம், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க இந்த ஆஃபர் வந்து எப்போ கிடைக்காது, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன், வட்டி கூட நான் லெஸ் பண்ணுறேன்னொடனே மனோஜில் அப்பா அதான் எல்லாம் சொல்கிறாரு இல்லைப்பா, கையெழுத்து போட்டு கொடுங்கப்பான்ற அந்த மூளைக்கட்ட மனோஜ். உடனே விஜய் என்ன சொல்கிறான், ஏங்க இதுங்க பேச்செலாம் கேட்காதீங்க, காலத்துக்கு இதுங்க பேச்சு கேட்டால் நம்ம நடுத்தல் தான் நிற்க வேண்டியும், எல்லாம் என் தலையெழுத்து, எங்கள் அப்பா வேறு இந்த சொத்து கூட ஜாயிண்ட்டாக வேறு உங்களை போட்டார், ஆனால் எல்லாமே உங்களை கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு வந்து என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த விஷயத்துலேருந்து அவன் மீண்டு வரணும், அந்த ரோகி டிவோர்ஸ் வாங்க நிறைய பிரச்சனை இருக்குங்க, இதில் வந்து முட்டுக்கட்டியாக நீங்கள் நிற்காதீங்க தடையான்னு சொல்லிட்டு அண்ணாமலை திட்டுறாங்க இந்த விஜயா. உடனே முத்து நின்றாரு, இந்த வீட்டுக்கு கடன் தானே நான் அடைக்கிறேன்னொன்னே, நீயே ஒரு சாதாரண கார் டிரைவரு, நீ 5க்கு 10க்கும் ஓட்டுற, உன்னால் எப்படி முடியும், உன் ஆயுசுக்கும் நீ வேலை செஞ்சால் கூட இந்த வீட்டு கடனை அடைக்க முடியாது, உருப்படியான ஒரு வேலை செய்ய, மாடியில் ஒரு ரூம் போடுறேன்னு அதுக்கு ஒரு கொம்பு கூட நீ நட்டு வைக்கல, நீங்கள் 2 பேர் அவன் ஒரு பூக்காரியும் பொண்டாட்டி, அவனை மில்லினியர் பொண்டாட்டியான்னு சொல்லிட்டு தன் பையனை தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க இந்த விஜயா. எல்லாமே விஜயாவுக்கு வந்து என் வீடுன்னு கேவலமாக பேசுகிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் ஆப்பு வைக்க தான், இந்த விஷயத்துக்குலாம் ஆப்பு வைக்க தான் நம்ம சிந்தாமணியாக வந்திருக்கான். சரிட்டு முத்து மன்னிப்பு கேட்டுறாரு, அப்பா இந்த விஷயத்து மாதிரி தலையிட மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்ன முடிவு எடுத்தாலும் அது உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து வெளியே போயிடுறாரு. சிந்தாமணி வர நம்ம போட்ட பிளான்லாம் ஃப்ளாப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் திட்டுறாங்க, ஏங்க உருப்படியாக ஒரு வேலை செய்ய மாட்டிங்களா, நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அந்த பத்திரம் எப்படியும் என் கையில் வரணும்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட நான் அனுப்பிச்சேன், இப்படி சொதப்பிட்டு வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் திட்டுறாங்க. ஏம்மா நான் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டில் வந்து ரொம்ப புத்திசாலியமாக அந்த முத்து மீனா இருக்காங்க, அவங்க அந்த வீட்டு விட்டு போனால் தான் நீங்கள் நடக்கிற ஆசையும் நடக்கும், அவர் வந்து அந்த பெரியவர் கூட ஓகே சொல்லிட்டாரு, இவங்க 2 பேரும் சொல்லி தான் அதை தடுத்துட்டாங்க, இல்லைனா சைன் வாங்கி வந்திருப்பேன், பத்திரமும் உங்கள் கைக்கு வந்திருக்கும் இன்னாருன்னு சொல்கிறாரு. சரி இந்த விஷயத்த கொஞ்சம் ஆறதான் போடணும், ஃபஸ்ட்டு அந்த முத்து மீனா வந்து நான் எப்படி வெளியே துரத்துறேன்னு நான் பிளான் பண்ணுறேன், எங்கிட்டே கையில் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி ஆணவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஃபினான்ஷியலும் சரி, என்னோட வேலை முடிஞ்சிச்சு, என்னோட பிளான் என்றைக்குமே தப்புனதில்லை, இந்த ஒரு தடவை மிஸ் ஆச்சு, இதை மிஸ் ஆக விட மாட்டேன், அந்த அம்மா வருவாங்க பாரு, வந்து எங்கிட்ட சைன் போட தான் போகிறாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, அந்த பத்திரம் உங்கள்கிட்ட தான் வரப்போகிறேன்னு ஃபினான்ஷியல் போயிடுறாரு. சிந்தாமணியும் இது எப்படியே விடக்கூடாது, எதனா ஒன்று பண்ணமேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கா மக்களே. இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த விஜயா வந்து ஆணவத்தில் அழிஞ்சு இந்த வீட்டை இழக்க போகிறா, கடைசியில் முத்து மீனா காலில் வந்து விழுந்து மன்னிப்பு தான் கேட்க போகிறா. மனோஜும் அப்படியே ரோகிணி பேச்சு கேட்டு போயிடுவான், அவனுக்கு வந்து நிலையான புத்தி கிடையாது. ஒரு பக்கம் வந்து இங்கே ஸ்ருதி, ஒரு பக்கம் இந்த ஸ்ருதியோட லைஃப்பில் வந்து இந்த நீத்து வேலை காட்டிகிட்டே இருக்கா, பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா, இதால் ஸ்ருதி ரவியோட வாழ்க்கையும் பாதிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சிறகடிக்க ஆசை எபிசோடில் என்னென்ன மாற்றம் நடக்குது, என்னென்ன விஷயம் நடக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.